ஏண்ணே எனக்கு மட்டும் ஏன் இந்த தண்டனை? நானும் வரேண்ணே. டேய், நீ நம்ம சாமியை கொண்ட வேண்டா. இது அவர் உருவாக்கின சபா. இதுல நீ இருந்தா இது விளங்காது. பேசாம போயிடு. தம்பி, சாமி தான் காளியம் பண்ணிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டார்ல. அதெல்லாம் எதுக்கு? சாமி என் தெய்வம். அவர் சாவுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை என்னால வச்சுக்க முடியாது. சாமி மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். என்னன்னு இப்படி பேசுறீங்க? காளி உங்க தம்பி அவன் மாதிரி. போகணும். இல்லனா இந்த கம்பெனியை விட்டு நான் போறேன். அண்ணே, தங்கமா செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுண்ணே. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் கோவத்துல சாமியை கத்திட்டேன். டேய், நீ மானமுள்ள ஆம்பளை இருந்தா அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிருக்கணும். கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிருக்கணும். அண்ணே, என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? சாமி உத்தரவு போட்டதுனால தான் நான் அவளை விட்டுட்டு வந்தேன். அடச்சீ, சாமி சொன்னதுனால பொட்ட மாதிரி அவளை விட்டுட்டு வந்துட்டியா? அவ சாவுக்கு சாமி இல்லடா, நீதான் காரணம். டேய், யாரு மேலடா கைய வைக்கிற? அவ வயித்துல புள்ளைய கொடுத்துட்டு ஏண்டா வந்த நாயே? கோமதி, அவளை வேண்டாம். கொன்னுட்டு அந்த பழிய தூக்கி சாமி மேல போட்டு அவரையும் கொன்ன. நீ எல்லாம் மனுஷனோட ராஸ்கல். மதி, வேண்டாம். வேலை பாரியா?